Morning student. இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸில் காக்ரோச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் முடிச்சிருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது காக்ரோச்சோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். காக்ரோச் அந்தளவுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டெவலப் அடைந்த அளவுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா டெவலப் ஆனது கிடையாது. அதனால தான் அங்கே எடுத்தோடனே நம்ம ஒரு பாயிண்ட்டு பார்த்துருக்கோம். புரோட்டோசோவன்ஸில் அந்த கொரிஃபரா அந்த ஏரியாவில் இருக்கிறது போலவே இங்கே சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் டைப் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் டைப் இங்கே என்ன கிடையாது அப்படின்னா பிளட் வெசல்ஸ் இஸ் நாட் டெவலப்டு வெல். நல்ல பெரிய அளவுக்கு பிளட் வெசல்ஸ்லாம் அங்கே கிடையாது. இட் புவர்லி டெவலப்டு, நன்கு வளர்ச்சி அடையாத ஒரு பிளட் வெசல்ஸ் தான் நம்ம காக்ரோச் பார்க்க முடியும். அப்போது பிளட் எப்படி சார் டிரான்ஸ்போர்ட் ஆகுது? வெவ்வேறு ஆர்கன்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும் இல்லையா? ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நியூட்ரிஷனை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். எப்படி அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா, உடல் முழுவதும் ஒரு ஒரு நீர் மாதிரியான பொருள் பகுதி காணப்படுறது. உடல் முழுவதும் அமைப்பு, அதாவது கால்வாய் அமைப்புங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அதுக்கு பேர் ஹீமோசீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஹீமோசீல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹீமோசீலில் பிளட்டு ஃப்ளோ ஃப்ரீலி, எந்த விதமான பிளட் வெசல்ஸ் கனெக்ட் இல்லாமல் ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப். எதெல்லாம் டெவலப்டு ஆகலை? பிளட் வெசல்ஸ் வெல் டெவலப்டு ஆகலை. அப்போ பிளட்டு எங்கே இருக்குது? இட் ப்ரெசன்ட் இன் த ஹீமோசீல். ப்ரெசன்ட் இன் த ஹீமோசீல். பிளட் எப்படி மூவ் ஆகுது? ஃப்ரீலி மூவ். அங்கே எந்த பிளட் வெசல்ஸ் கனெக்ஷனும் இல்லை. தானாக அப்படியே மெத்த ஒரு குளத்தில் நீர் நிற்பது போல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இந்த அதில் இந்த விஸ்ரல் ஆர்கன்ஸ் உள்ளார இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே அது உள்ளார அப்படியே இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு அதுவே எடுத்துக்கும், தேவையில்லாத அதுவே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும். எந்த பிளட் வெசல்ஸ் கனெக்ஷனும் கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க விஸ்ரல் ஆர்கன்ஸ் லொக்கேட்டட் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஹீமோலிம்புங்கிறது எந்த மாதிரியா சார் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் கலர்லெஸ். காக்ரோச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பிளட்டை நீங்கள் பார்க்க முடியும். இட் இஸ் கலர்லெஸ் அண்ட் இட் கன்சிஸ்ட் பிளாஸ்மா. நம்ம பிளட் எப்படி இருக்கோ அந்த டைப்புக்கான பிளாஸ்மா உண்டு. பட் பிளட் என்ன டைப்புன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதில் ஒரு வகையான செல்ஸ் இருக்குது. நமக்கு எப்படி WBC இருக்கோ அதே போல் ஹீமோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. அந்த செல்லோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கோசைட்டிக், அதாவது உள்ளே வரக்கூடிய ஆன்டிஜென்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய, அதை விழுங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் எதை நம்ம பார்க்க முடியும்னா ஹீமோ சைட்ஸ் அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எலாங்கட்டட், ரொம்ப நீளமாக இது ஃபுல்லாகவே நம்ம என்ன மேக்ஸிமம் சொல்லுவோம் ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். எலாங்கட்டட் அப்படிங்கிற நீளமானது அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் சேம்பர், நிறைய சேம்பர். இங்கே ஒரு 13 சேம்பர் நம்ம அந்த இடத்துல மெயின் பண்ணுறோம். எத்தனை சேம்பர் சொல்கிறோம்? 13 சேம்பர் இந்த இடத்துல பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ. ஹார்ட் எப்படி இருக்குது? எலாங்கட்டடாக இருக்குது. ஹார்ட் கன்சிஸ்ட் எத்தனை சேம்பரை கொண்டு இருக்குது? 13 சேம்பர் இருக்கிறதா சொல்கிறாங்க. எத்தனை சேம்பர் இருக்குது? 13 சேம்பர் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இந்த ஹார்ட்டுக்குள்ளார பிளட் எங்கே சார் என்ட்ரு ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, the blood from the sinus enter the heart, ஆஸ்டியா. இந்த மாதிரியான துளைப்பகுதி, இந்த ஏரியாவில் நம்ம சொல்கிறோம் ஆஸ்டியா அப்படிங்கிறோம். இந்த ஏரியாவில் தான் பிளட் உள்ள நுழைந்து வெளியே வருது. அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த இதில் ரொம்ப முக்கியமானது அலரி மசில்ஸ். இந்த இடத்துல மசில்ஸ், அலரி மசில்ஸ் எக்ஸாமில் நிறைய கேட்ட கொஸ்டின்ஸ் இது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் மசில்ஸ். இந்த மசில்ஸ் பார்க்கறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரையாங்குலர், அந்த முக்கோண வடிவ அந்த மசில்ஸ், இந்த ட்ரையாங்குலர் மசில் that are responsible for the blood circulation in the cockroach. இந்த மசில்ஸ் தான் ரத்த ஓட்டம் சரியாக சென்றடைவதற்கு காரணமான மசில்ஸ். எத்தனை இருக்குது? எத்தனை ஜோடி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி எத்தனை சேம்பர்ஸ் சொல்லியிருக்கோம்? 13 சேம்பர் சொல்லியிருக்கோம். அப்போ இது எத்தனை ஜோடி இருக்கும்? 13 ஜோடி இருக்கும். எத்தனை பேர் இருக்கும்? 13 பேர்ஸ் இருக்கும். நம்ம பார்க்க முடியும். ட்ரையாங்குலர் மசில்ஸ்க்கு பேர் தான் என்னது? அலரி மசில்ஸ். இந்த அலரி மசில்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளட் சர்க்குலேஷன். எத்தனை பேர் இருக்கும்? 13 பேர் நம்ம பார்க்க முடியும்.
Okay, the cockroach in the accessory pulsatile vessels based on accessory and the ரத்த ஓட்டத்தை சரி பண்ணக்கூடிய பகுதி எங்க பார்க்கலாம் அப்படினா each antenna மேற்புறத்துல இருக்கிற antenna இதுல நாம பார்க்க முடியும் அப்படினு சொல்றாங்க. It is also pump the blood. Circulatory system என்னன்னு பாரு, open type. Okay, blood vessels not well developed. Blood vessels சரியா டெவலப் ஆகல. blood வேற எங்க இருக்கும், located on the hemolymph. எப்படி blood இருக்கு, ஃப்ரீலியா இருக்கு, எந்த blood vessels குள்ளாரையும் அடைபட்டு இல்ல, ஃப்ரீயா இருக்கு. இந்த அதுல visceral organs எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த ஹீமோலிம்ப்ங்கிறது எப்படி சார் இருக்கு, it is a colorless. It is a colorless, but it has a plasma. நம்ம இரத்தத்துக்கான அமைப்புலாம் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு. இந்த ஹீமோசைட்ஸ்னு ஒரு செல் இருக்கு. இந்த ஹீமோசைட்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா பாக்கோசைட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஹார்ட்ங்கிறது எப்படி இருக்கு, எலாங்கேட்டட், ரொம்ப நீளமா இருக்கு. அண்ட் ஹேவிங் சாம்பர், எத்தனை சாம்பர் இருக்கு, 13 சாம்பர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க பிளட் எங்க என்டர் ஆகுது, ஆஸ்டியாவோட என்டர் ஆகுது. அண்ட் அகைன்ஸ்ட் போர்ஷன்லாம் வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க அல்லரி மசில்ஸ், எத்தனை அல்லரி மசில்ஸ் பார்க்குறோம், 13 பேர் ஆஃப் அல்லரி மசில்ஸ். என்ன ஷேப்ல இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ த பிளட் இஸ் பம்ப்டு, வேற எந்த ஏரியாவில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆண்டனாவை நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ல ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நர்வஸ் சிஸ்டம். இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் இந்த கன்சிஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாரு. நர்வ் ரிங்க், இந்த பகுதியை தான் நம்ம நரம்பு வளையம் அப்படின்னு சொல்கிறோம், நர்வ் ரிங்க் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு கேங்கினேட்டட் டபுள் வென்ட்ரல் நர்வ், கேங்கினேட்டட் டபுள், 2 நர்வ், கேங்கினேட்டட் டபுள் வென்ட்ரல் nerve cord, sub esophageal ganglia, esophagus கீழ் இருக்கக்கூடிய இது. அண்ட் சுப்ரா esophageal, esophagus மேல் இருக்கு, அதாவது உணவு குடலுக்கு மேல் இருக்கிறது சுப்ரா, உணவு குடலுக்கு கீழே இருக்கக்கூடியது சப். ஓகே, 2 கேங்லியா சொல்றோம். என்ன சொல்றோம் இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். நர்வ் ரிங்கு, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கோம், கேங்கினேட்டட் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். அதுதான் சப் ஈசோபாக்கல் கேங்லியா அப்படின்னா கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடியது. சரியா, சப் ஈசோபாக்கல் கேங்லியா அப்படிங்கிறது கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடியது. இந்த சர்க்கம் ஈசோபாக்கல் கனெக்டிவ்ஸ் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு ரெண்டு கனெக்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து ஈசோபாக்கல். அதை என்ன சொல்றோம், சர்க்கம் ஈசோபாக்கல் கனெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். இங்க ஞாபகம் பண்ணுங்க, இந்த ரிங் அப்படிங்கிறது என்ன வேலையை செய்யும், எங்க இருக்கும், உணவு குடலை சுற்றி. ஏன்னா உணவு குடலுக்கு மேல ஒன்று இருக்கு, கீழே ஒரு நரம்பு இருக்கு. உணவு குடல் இடையில இருக்கு, இந்த பக்கம் ஒரு நரம்புக்கு வளையம், இங்கிட்டால ஒரு நரம்பு இருக்கு. சரி, அதுதான் சொல்றாங்க. அதை சரௌண்ட், அந்த ரெண்டையும், அந்த 2 நரம்பு, இந்த காலத்துக்கு நரம்பு, இந்த நரம்பு ரெண்டையும் சேர்க்கக்கூடிய வளையத்துக்கு பேரு இந்த ரிங் அப்படிங்கிறோம். இந்த வளையத்துக்கு உள்ளார அந்த உட்புற பகுதியில் தான் என்ன இருக்கு, ஈசோபேகஸ். அதான் சொல்றது அரவுண்ட் தி ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இட் ஃபார்ம்ட், இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சுப்ரா ஈசோபாக்கல் கேங்லியன் கார்டு. இதுல மேற்புறம் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு ஒரு வளையம் இருக்கு, இந்த வளையத்துக்கு உள்ளார ஈசோபேகஸ் இருக்கு. மேற்புறம் இருக்கிறது சுப்ரா, கீழ்ப்புறம் இருக்கிறது சப். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மேற்புறம் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம், அதாவது சுப்ரா ஈசோபாக்கல் கேங்லியானதை நம்ம என்ன சொல்றோம், பிரைட் அப்படின்னு சொல்றோம். சுப்ரா ஈசோபாக்கல் கேங்லியா நம்ம பிரைட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பாரு. இட் இஸ் மெயின்லி சென்சரி அண்ட் எண்டோக்ரைன் சென்டரா நம்ம சொல்றோம். என்ன சென்டரா சொல்றோம், மெயின்லி சென்சரி அண்ட் எண்டோக்ரைன் சென்டர் அப்படின்னு நம்ம இந்த இடத்த சொல்லலாம். இது எங்க பார்க்கலாம், above the ஈசோபேகஸ், ஈசோபேகஸ்க்கு மேற்புற பகுதியில் நம்ம பார்க்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா சப் ஈசோபாக்கல் கேங்லியா. சப் ஈசோபாக்கல் கேங்லியா இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா இட்ஸ் a motor center. இட்ஸ் a motor center. எங்க இருக்கும், லைக் below the ஈசோபேகஸ். நல்ல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு நரம்பு
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், ரிங் ஷேப் மேற்புற பகுதி. இந்த இடத்துல எப்படி இருக்கும், ரிங் ஷேப்பில் இருக்கும். சரியா? இந்த ரிங் ஷேப்புக்கு உள்ளார இருக்கக்கூடியது ஈசோபேகஸ். உள்ளார இருக்கக்கூடியது ஈசோபேகஸ். இப்போ இதில் இதை தான் நம்ம மேல்புற பகுதி அப்படின்னு சொல்கிறோம். மேற்புற பகுதியில் இருக்கிறது சுப்ரா பெராஞ்சியல் சுப்ரா ஈசோபேகல் கேங்க்லியா, அதாவது ஈசோபேகஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கேங்க்லியான்னு சொல்கிறோம். இந்த ஈசோபேகஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கேங்க்லியாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிரைன் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ சென்சரி சென்டர், அது எண்டோபிரைன் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே சார், அப்போ ஈசோபேகஸ்க்கு கீழே இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சப் ஈசோபேகல், அதுதான் நம்ம சொல்றோம் சப் ஈசோபேகல் கேங்க்லியான்னு சொல்கிறோம். அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறோம், மோட்டார் சென்டர். சார் மோட்டார்ஸ், அதாவது உடலோட இயக்கங்களுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே பார்க்க முடியும்னா பிலோ த ஈசோபேகஸ் என்னென்ன இயக்கங்கள் எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த மவுத் பார்ட்ஸை சரியாக ஒர்க் பண்ண வைக்கிறது, அண்டு லெக்ஸ் விங்ஸ் இயக்க வைக்கிறது, இதெல்லாம் எதோட ஒர்க் அப்படின்னா இந்த சப் ஈசோபேகல் கேங்க்லியாவோட வேலையாக நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ ரிங் அப்படின்னு சொல்லிடலாம், மேலே கூடிய சுப்ராவுக்கும் கீழே இருக்கக்கூடிய சப் ஈசோபேகல் கேங்க்லியாவையும் இணைக்கக்கூடிய அந்த நரம்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு. கனெக்டிவ்ஸ் சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவ்ஸ் எதை கனெக்ட் பண்ணக்கூடியது, சுப்ரா ஈசோபேகல் கேங்க்லியாவையும், அதாவது உணவு குடலுக்கு மேல் இருக்கக்கூடிய கேங்க்லியாவையும் கீழே இருக்கக்கூடிய கேங்க்லியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்பு. அந்த நரம்பு பேரு சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பேரு. ஓகே, அதுதான் ப்ரெஷர் அரவுண்ட் த ஈசோபேகஸ். ஈசோபேகஸ் சுற்றி காணப்படும். சுற்றி இருக்கிறதுனால எதை இணைக்குது, மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய நரம்பையும் இணைக்கக்கூடியதாக இது செயல்படுது. அதாவது கனெக்ட் சுப்ரா ஈசோபேகல் அண்ட் சப் ஈசோபேகல் கேங்க்லியாவை கனெக்ட் பண்ணக்கூடியது சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவிட்டிஸ். இந்த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு, இந்த நம்ம இந்த அமைப்புக்கு அந்த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இதுல சப் ஈசோபேகல் கேங்க்லியாவில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு தூரத்துக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 7th அப்டாமினல் செக்மெண்ட் வரை இது நீண்டு நம்ம பார்க்க முடியும். 7th அப்டாமினல் செக்மெண்ட் வரை பார்க்க முடியும். ஓகே, 3 தொராசிக் கேங்க்லியா இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அது எங்கே இருக்குன்னா தொராசிக் செக்மெண்ட்டில் இருக்கும். அண்டு 6 அப்டாமினல் கேங்க்லியா இந்த அப்டாமினல். ஓகே, அப்போ மொத்தமாக எத்தனை கேங்க்லியான்னு பார்க்க முடியும்னா 9 வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஓகே, இங்கே கவனிச்சுங்க. அதாவது 3 வந்து தொராசிக் செக்மெண்ட்ல இருக்கிறது, 6 வந்து அப்டாமினல். மொத்தம் எத்தனை கேங்க்லியானா 9 கேங்க்லியன் இருக்கும். எங்கே அரைஸ் ஆகுனா சப் ஈசோபேகல் கேங்க்லியாவிலிருந்து வெளியேறுது. எவ்வளோ தூரம் வரை அது வெளியேறுது அப்படின்னா 7th செக்மெண்ட் வரை வருது. 7th செக்மெண்ட் வரை வருது. இப்போ அதில் எத்தனை 3ங்கிறது தொராசிக் மார்புப்புற பகுதியில் வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 6 எங்கே இருக்குன்னா அப்டாமினல் இருக்கக்கூடிய கேங்க்லியாவை சொல்கிறோம். ஓகே, இப்போ நரம்பு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிங் அப்படிங்கிறது எங்கே இருக்கு, அரவுண்ட் த ஈசோபேகஸ், உணவு குடலை சுற்றி இருக்கும். ஓகே, இந்த ரிங்கில் மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ மேலே இருக்கக்கூடிய சுப்ரா ஈசோபேகல் கேங்க்லியாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிரைன்னு சொல்கிறோம். அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா எண்டோபிரைன் ஃபங்க்ஷன் அண்ட் சென்சரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் செய்யும். இப்போ உணவு குடல் ஈசோபேகஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்புறத்தில் இருக்கக்கூடியதுக்கு பேர் சப் ஈசோபேகல் கேங்க்லியான்னு சொல்லியிருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் என்ன, மோட்டார் சென்டர், உடம்போட இயக்கங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூணாவது நம்ம நரம்பு என்ன பார்ப்போம், சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவிட்டி. இது எதையும் கனெக்ட் பண்ணுறது, சுப்ரா ஈசோபேகல் கேங்க்லியாவும் சப் ஈசோபேகல் கேங்க்லியாவையும் சரௌண்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவ்ஸ். இந்த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சப் ஈசோபேகல் கேங்க்லியாவில் ஸ்டார்ட் ஆகி இட் எக்ஸ்டாண்ட் இன்டு எது வரை போகுது அப்படின்னா 7th செக்மெண்ட் வரை இது நீண்டிருக்கும். ஓகே, இப்போ நர்வஸ் சிஸ்டம்னா இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக எழுதுனா ஒரு 5 மார்க்கு. ஓகே, இங்கே அடிஷ்னலாக இந்த காக்ரோச்சில் சென்ஸ் ஆர்கன் எதெல்லாம் சென்ஸ், அதாவது தூண்டுதலை பெறக்கூடிய அமைப்பாக செயல்படுகிறதுனா
இந்த ஆண்டனி எங்கெங்கிறதெல்லாம் என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அது அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, ஆண்டனை இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஐ, அதாவது நமக்கு நார்மலாக கண் தெரியும். இந்த எப்படி இந்த காம்பவுண்ட் ஐனா இந்த மாதிரியான கட்டமாக பிரிக்கப்படும். இதுக்கு பேர் தான் வந்து காம்பவுண்ட் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு பேர் காம்பவுண்ட் ஐ. இந்த லாபியம், மேக்ஸிலரி பார்ட்ஸ் உதடு பகுதிகள், லாபியல் பார்ட்ஸ் அண்ட் செர்சி இதோடைய கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், இது எல்லாமே வந்து என்ன வேலைன்னா சென்சரி ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது. இதில் முக்கியமாக ரிசப்டார் ஃபார் டச், ரிசப்டார் ஃபார் டச் என்னென்ன வேலை, எதெல்லாம் இந்த டச்சை உணர்வு தொடு உணர்வை அறியக்கூடிய பகுதி அப்படின்னா ஆண்டனே, மேக்ஸிலரி பார்ட்ஸ் அண்ட் செர்சி கீழ்ப்புற பகுதி, இந்த இடம்லாம் அறியக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிசப்டார் ஸ்மெல்லு, வாசத்தை அறியக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா அது ஆண்டனா தான் ஸ்மெல் அறியக்கூடிய பகுதியாகவும் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த ரிசப்டார் ஃபார் டேஸ்ட்டு அறியக்கூடியதுன்னா பால்ஃபா மேக்ஸில்லா, அந்த உதடு உட்புற பகுதி வாய்ப்புற பகுதியெல்லாம் நம்ம டேஸ்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த தெர்மோ ரிசப்டார்ஸ், இந்த வெப்பத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் போர் டார்சல் செக்மெண்ட் எந்த லெக்ஸ் கால் பகுதியில் இது நம்ம பார்க்க முடியும். இதில் முக்கியமாக ஒரு 3 மார்க் ஒமட்டீடியா, நம்ம அந்த காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்ல முடியும், அதை தான் இந்த இடத்துல ஒமட்டீடியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த போட்டோ ரிசப்டார் காக்ரோச் கன்சிஸ்ட் a pair of component, consists a pair of ஒரு ஜோடி காம்பனண்ட் ஆகி கொண்டிருக்கும். போட்டோ ரிசப்டார் ஆஃப் த காக்ரோச் ஒளியை உணரக்கூடிய பகுதியாக எது செயல்படுகிறது அப்படின்னா இந்த பேர் ஆஃப் காம்பனண்ட், ஒரு ஜோடி கண்கள் தான் இந்த இடத்துல செயல்படுது. ஈச் ஐ இஸ் ஃபார்ம்டு, ஒவ்வொரு கண்ணும் எத்தனை பகுதியாக உருவாக்கப்பட்டது, ஃபார்ம்டு அபவுட் 200 சிம்பிள் ஐ. இது எத்தனை சிம்பிள் ஐ இருக்குங்களா, 200 சிம்பிள் ஐ சேர்ந்து ஒரு கண்ணா செய்யும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒமட்டீடியா அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, மேலும் வரக்கூடியதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.